டோட்டலாக இடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, அங்கங்கே புதைஞ்சிருக்கு. இது ஒரு தூண்கற்கள். மலை உச்சியில் புதையல் எடுப்பதாக கூறி கூடாரம் அமைத்து சிவன் கோவிலை சேதப்படுத்திய மர்ம நபர்கள். கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முற்பட்ட போது வெளிச்சத்திற்கு வந்த அதிர்ச்சி சம்பவம். தீயாக பரவும் வீடியோ. வனத்துறை சொல்வதென்ன? வேலூர் மாவட்டம் அரியூர் அடுத்த சிவநாதபுரம் மலையடிவாரத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள வனப்பகுதியில் பழமை வாய்ந்த சிவன் கோவில் ஒன்று இருக்கிறது. கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த கோவில் GR பாளையத்தைச் சேர்ந்த ஆதிகேசவன் என்பவரின் பராமரிப்பில் இருந்து வருகிறது. முறையான பாதையே இல்லாத பழமை வாய்ந்த கோவிலுக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை செல்லும் ஆதிகேசவன் சாமிக்கு பூஜை செய்துவிட்டு வருவது வழக்கம். இந்த நிலையில் கடந்த 1 மாதமாக அவர் கோவிலுக்கு செல்லாத நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மலைப்பகுதிக்கு சென்ற மர்ம நபர்கள் அங்கேயே கூடாரம் அமைத்து தங்கி வந்துள்ளனர். மலைப்பகுதியில் உள்ள சிவனை வழிபட உள்ளூர் இளைஞர்கள் சென்ற போது கோவிலின் கல் தூண்கள் மற்றும் சுவர்கள் சேதமடைந்து இருப்பதோடு அதன் அருகிலேயே கூடாரம் அமைத்து மர்ம நபர்கள் தங்கியிருந்ததை பார்த்துள்ளனர். அப்போது அந்த இளைஞர்கள் அங்கிருந்த நபர்களிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டபோது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளனர். இதனை வீடியோவாக பதிவு செய்த இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நிலையில் வீடியோ வைரலாக பரவி வருகிறது. அந்த வீடியோவில் கூடாரம் அமைத்து தங்கியிருந்த நபர்கள் பல்வேறு ஆயுதங்கள் வைத்திருந்ததும் கந்தநேரியைச் சேர்ந்த ஒருவர் அழைத்து வந்ததாகவும் பேசுகின்றனர். மலைக்கோவிலில் புதையல் இருப்பதாக நினைத்து அந்த கும்பல் கோவிலை சேதப்படுத்தியதும் தெரிய வந்துள்ளது. வனப்பகுதியில் சட்டவிரோதமாக கூடாரம் அமைத்து கோவில் சுவர் மற்றும் சிலைகளை சேதப்படுத்தி இருப்பது குறித்து வரப்பெற்ற புகாரின் அடிப்படையில் வேலூர் சரக வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த காலத்திலும் புதையல் கதைகளை உண்மை என நினைத்து சிவன் கோவிலை சேதப்படுத்திய கும்பலின் செயல் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.